ஏங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வீட்டு தோட்டத்தை நீங்கள் சுத்தம் பண்ண போகிறேன். இங்கே பார்த்து சொல்லுங்கள். வீட்டு தோட்டத்தை சுத்தப்படுத்த போகிறேன். ஓகே. என்ன பூனை கண்ணாடி போட்டுக்கிறீங்க? பூனை கண்ணாடி ஆப்ரேஷன் பண்ணதுனாலயா? அது கண்ணில் ஏதாவது தூசி போட மாட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க சேஃப்டி அவங்க முக்கியம். பாருங்க செடி தலையெல்லாம் உரி விடலாம் நல்லா. பாருங்கள் குறை ஆயிடுச்சா ரோஸ் செடி, அதனால் நல்லா போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாம் காசு போட்டு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மணியை வந்து செடியிலேருந்து 2 பூ பிடிச்சது நீ பத்திரமா வச்சுக்க, சாமிக்கு வச்சுக்க போ. பாருங்கள், மழை காலத்தில் மட்டும்தான் எப்போவுமே செடிங்களை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். ஈர காலத்தில் சுத்தம் பண்ணால் செடி செத்து போயிடும். பாருங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அறுத்துட்றா தான் பூக்கள் நிறையா பூக்கள்னு சொல்லிட்டு எங்கே அறுத்து காமிங்க. பார்த்தீங்களா? அறுத்து வச்சுருக்கிறார் பன்னீர் முல்லைப்பூ செடி. இது சரி போடுங்க, ஒரு ஓரமாக போடுங்க. பாருங்க பார்த்தீங்களா? ஏன்னா மழை சீசனில் இது மாதிரி அறுத்துட்டோன்னு, பனி சீசனில் பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ, நல்லது. பன்னீர் முல்லை பூ செடி பூவை காட்டுங்க. பூ பாருங்க, பூ பார்த்தீங்களா? அதனோட பூ இதுதான், இதுதான் பன்னீர் முல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் முல்லை பூ யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.